அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மலைகள் அதிகம் சூழ்ந்த பகுதி என்றால் அது திண்டுக்கல் தான். நத்தம், ஒட்டன்சத்திரம், கொடைக்கானல் என சுற்றிலும் மலைப்பகுதிகள் இருக்கிறது. இந்த நிலையில்தான் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா கன்னிவாடி காவல் நிலையத்துக்குட்பட்ட கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய தருமத்துப்பட்டி பன்னீர்மலை அமைதி சோலை அருகே 60 அடி பள்ளத்தில் ஆதிமூலம் நீரோடை அருகே 13/4/2025 அன்று 22 வயது முதல் 30 வயதுக்குட்பட்ட அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம் எரிந்த நிலையில் இருப்பதாக அங்கு கால்நடை மேய்ச்சல் செல்பவர்கள் பார்த்து கன்னிவாடி காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கன்னிவாடி காவல்துறையினர் பாதி உடல் எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடல் முழுவதும் எரிந்ததால் அந்த பெண் யார் என்பதை அடையாளம் காண முடியவில்லை. இதற்கிடையே அந்த பெண்ணுக்கு 6வதாக ஒரு விரல் இருப்பது உடற்கூறு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இறந்த பெண் யார், எந்த ஊர், பெயர் என்ன, திருமணமானவரா ஆகாதவரா என்று தெரியாத நிலையில் கன்னிவாடி காவல் நிலைய போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். தற்போது இழந்த இந்த இளம்பெண் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார், கொலை செய்து எரிக்கப்பட்டாரா அல்லது வேறு இடத்தில் கொலை செய்து எரிப்பதற்காக இங்கு கொண்டு வரப்பட்டாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள கிராமங்களில் வைக்கப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களை காட்சிகளையும் காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். இறந்து போன பெண்ணின் போட்டோவையும் போட்டு அந்த பெண்ணின் கையில் 6 விரல்கள் உள்ளது என திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் மற்றும் பொது இடங்களிலும் துண்டு பிரசவம் விநியோகம் செய்தனர். இதனை பார்த்த அந்த பெண்ணின் காதலான பிரவீன் தான் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தானாக முன்வந்து கன்னிவாடி காவல் நிலையத்துக்கு சென்று தனது காதலியை கடந்த சில தினங்களாக காணவில்லை என்றும் தனது காதலியின் கையில் 6 விரல்கள் உண்டு என்றும் இறந்த பெண் தனது காதலியாக இருக்க வாய்ப்புள்ளது எனவும் சந்தேகப்படுவதாகவும் கூறினார். பிரவீன் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசார் தங்களது பாணியில் பிரவீனிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது பிரவீன் அதிர்ச்சியான தகவலை தெரிவித்திருக்கிறார். மதுரையை சேர்ந்தவர் தான் மாரியம்மாள். இவருக்கு பெற்றோர்கள் கிடையாது. அனாதையான மாரியம்மாள் மதுரை சக்தி விடியல் ஆசிரமத்தில் வளர்ந்து வந்தார். 12ஆம் வகுப்பு படித்த பின்பு மதுரையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். அப்பொழுது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள எமக்கலாபுரத்தை சேர்ந்த பிரவீன் என்பவருடன் மாரியம்மாளுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. பின்னர் பிரவீன் மற்றும் மாரியம்மாள் இருவருமே இணைந்து திண்டுக்கல்லில் உள்ள ஒரு தனியார் துணிக்கடையில் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளனர். மாரியம்மாள் தனியார் விடுதியில் தங்குவதற்காக பாதுகாவலர் என கையெழுத்து போட்டு விடுதியில் மாரியம்மாளை பிரவீன் தங்க வைத்தும் இருக்கிறார். கடந்த 1 வருடமாக திண்டுக்கல்லில் இருவரும் ஒன்றாக வேலை பார்த்து ஜாலியாக ஊர் சுற்றியும் வந்திருக்கிறார்கள். மேலும் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 2 முறை மாரியம்மாள் கருவுற்றதாகவும் பின்னர் கருகலைப்பு செய்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மாரியம்மாள் அடிக்கடி பிரவீனை தொந்தரவு செய்தும் வந்திருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது. திருமணம் செய்து கொள்வதை ஏற்காத பிரவீன் காதலியான மாரியம்மாளை அமைதிச்சோலை பகுதிக்கு அழைத்து சென்று கொலையும் செய்திருக்கிறார். அடுத்த நாள் சென்று பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து எரித்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். இதையடுத்து பிரவீனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.